நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அழிந்தது தவேகா, அப்செட்டில் விஜய், ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை தரேன் பாருங்கள். இப்படி தான் விஜய் அவர்கள் நெஜ லைஃப்லேயே இன்றைக்கி இருக்கிறாரு. ஏன் விஜய்க்கு இந்த நிலைமை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள். இந்த நாளில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் தொல் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அந்த வேண்டுகோள் பற்றி முதல்ல கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு பிறகு விஜயை பற்றி பேசலான்னு நான் நினைக்கிறேன். முதல்ல முதலமைச்சர் இருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சிக்காரங்களாக இருக்கலாம், இல்லை பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை படிங்க, உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாம் தருகின்ற மரியாதை அப்படின்னு முதல்வர் நேற்று வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் திமுகவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திமுக மதித்திருக்குதா? என்னைக்காவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேன்மையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்காங்களா? ஆனால் இன்னைக்கு மட்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை படிங்க அப்படின்னு எதற்காக முதல்வர் சொல்கிறாரு? எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குக்காக தான். நம்ம நேரு காலம் போயிடுச்சு. பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக வந்தார். அவர் காலமும் போயிடுச்சு. அதற்கு பிறகு இந்திரா காந்தி அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றுகின்றார்கள். என்ன சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு கட்சியாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு இயக்கமாக இருக்கலாம், அந்த இயக்கங்களும் அந்த கட்சிகளும் தனிநாடு கோரிக்கை வைத்தீர்கள் என்றால், பிரிவினைவாத கொள்கை கொண்டிருந்தீங்கன்னா அவங்க தடை செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை கொண்டு வருகின்ற வரைக்கும் திமுக தமிழ்நாட்டை திராவிட நாடா கூடு என்று தனிநாடு கேட்டுட்டு இருந்தாங்க. மேடை தோறும் முழங்கி கொண்டிருந்தார்கள். இந்திய அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பு நல்கவே இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது வேற்றுமையில் ஒற்றுமை, ஒரே நாடு என்ற கொள்கையை சொல்லுது. அதிலே நேரு காலம் போய், லால் பகதூர் சாஸ்திரி காலம் போய், ஒரு 25 ஆண்டு காலம் கடந்த பிறகும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த திமுக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்றுக்கொண்ட தேசிய கொடியை ஒரு நாளும் அவங்க கட்சி ஆபீஸில் ஏற்றாத திமுக இப்போ தானுங்க 2020 அவங்க கட்சி ஆபீஸில் சுதந்திர தினத்துக்கன்று தேசிய கொடி ஏற்றுறாங்க. இந்த அளவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தவர்கள் இவங்க இன்னைக்கு நமக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை படிக்கணும், உறுதிமொழியை ஏற்கணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறார். ஆனால் எனக்கு என்னவோ இதெல்லாம் கேட்கும்போது சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி தெரிகிறது. இந்திய ஒற்றுமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேன்மையும் இவங்க பேசுறது தான் நமக்கு வேடிக்கையாகவே இருக்கிறது. ரெண்டாவது, திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தொண்டர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் ஏற்றி நமக்கு அளித்திருக்கின்றார். இதை நீர்த்து போக செய்ய வேண்டும், இதை அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபி கும்பலானது முயற்சி எடுக்கிறது. அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்கணும். அதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற மாதிரி உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கு நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அவங்க கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் கேட்டா வெட்டு, வன்னியர் பொண்ணை கட்டு, இதுதானே உறுதிமொழி ஏற்பானுங்க. அதுவும் அம்பேத்கர் முன்னிலையிலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் உறுதிமொழியை ஏற்பாங்க. இன்றைக்கும் என்னுடைய பல நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தலித்து சமூகத்தை சார்ந்தவர் தான். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் அப்பா அந்த காலத்திலே புரட்சி பண்ணவர் தெரியுமா அப்படிம்பாங்க. என்னப்பா புரட்சி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா, அந்த காலத்திலே எங்கள் அப்பா வன்னியர் பொண்ணை கட்டினவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவில் பண்ணி மேயிற மாதிரியான கருத்தை தெரிவிப்பாங்க. எதுடா உயர்ந்த சாதி அப்படின்னு அவங்களுக்குள்ள தெரியுதோ அந்த சாதியில் பொண்ணு எடுத்துட்டாரா அவங்க அப்பா. அந்த காலத்திலேயே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசுறது சமத்துவம். ஆனால் என்னை விட உயர்ந்த சாதியில் பொண்ணு எடுத்துட்டேன் தெரியுமா,
70 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே சாதனை செஞ்சிருக்காரு எங்க அப்பா தெரியுமா அப்படின்னு சொல்றது எப்படி சாதி ஒழிப்பா இருக்கும்? ஆக மொத்தத்தில் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்க சொல்வதெல்லாம் தேவையில்லாத விஷயம். வழக்கம் போல வன்னியர் பெண் வயிற்றில் தலித்து கரு வளர வேண்டும், கேட்டா வெட்டு, வன்னியர் பொண்ணை கட்டு, இப்படி ஒரு உறுதிமொழியை ஏற்றுட்டு போடா அப்படின்னு சொன்னால் நம்ம விசிகாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. அது மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதுமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புரையை படியுங்க அப்படின்னு முதல்வர் பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் விடுத்திருக்கின்றாராம். இதை கம்யூனிஸ்ட் கட்சியானது வரவேற்று இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் தீவிரவாதத்தை, குறிப்பாக நக்சல் தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருப்பது, அர்பன் நக்சலை ஊக்குவித்து கொண்டிருப்பது கம்யூனிஸ்ட் கட்சிகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஜனநாயகத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவங்க. இவங்க முதலமைச்சர் விடுத்த அழைப்புக்கு வரவேற்பு தெரிவிப்பது ரொம்பவே காமெடியாக இருக்கிறது. இவங்கெல்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதே கிடையாது. இந்த நாட்டிலே இருப்பாங்க, இந்த நாட்டிலே சாப்பிடுவாங்க, இங்கேயே அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் சீனா தான் பெருசும்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்பற்றும் இவங்ககிட்ட கிடையாது. கடந்த காலங்களில் நக்சலா மாதிரி அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தவர்கள் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. இவங்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை படிக்கணும். சனாதன சங் பரிவார் கும்புகளிடம் இருந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அறைகோல் விடுவதெல்லாம் நமக்கு இன்றைய கால கொடுமை அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம பேச வந்த விஷயத்துக்கு வருவோம். அழிந்தது விஜய் கட்சி, அப்செட்டில் விஜய், ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதற்கு முன்பாக ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. என்னுடைய முதலே பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். யாருக்கு மேலே எந்த கருத்தும் இப்போது சொல்வதற்கில்லை. ஆமாம்பா, நம்ம செங்கோட்டையன் அவர்கள் 50 ஆண்டு காலமாக கட்சியில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் தாங்கி கொண்டு கட்சிக்காக உழைத்தேன், இன்னைக்கு கட்சி தந்திருக்கின்ற பரிசு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாம போ அப்படின்னு கட்சி விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு வேதனை அடைந்திருக்கின்றார். அதை தாண்டி வேற எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க செங்கோட்டையன், நீங்க பாத்தீங்கன்னா தவேக்களை இணைய போறதா சொல்றாங்களே, அது தொடர்பாக அவங்க பதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதற்கு பதில் சொல்லவே இல்லை. அவர் பாட்டு சரன்னு போயிட்டாரு. செங்கோட்டையனுடைய அடையாளமானது சமீப காலமாக அதிமுக அடையாளமா இருக்குதா, இல்ல பாஜக அடையாளமா இருக்குதா, இல்ல ஆர்எஸ்எஸ் அடையாளமா இருக்குதா? பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அடையாளமாக தான் இருக்குது. இதை நான் சொல்லலைங்க. தவேகாவில் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவருடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு எதிராக பதிவு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா செங்கோட்டையனை தவேகாவில் இணைப்பது. தவேகாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூளை செலவை செய்து ஆர்எஸ்எஸ் பக்கம் பிஜேபி பக்கம் அழைச்சிக்கிட்டு வருது. அதற்காக தான் செங்கோட்டையனை அதிமுக பிரித்து தவேகாவுக்கு அனுப்புகிறாங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தவேகாவுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவோ இல்லை தலைமை நிலைய செயலாளராகவோ மாநில ஒருங்கிணைப்பாளராகவோ பதவி கொடுப்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா புசி ஆனந்துக்கு இணையான ஒரு பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு சுற்றுப்பயணம் போகிறார் இல்லையா, அந்த பயண விவரங்களையும் பயண ஏற்பாடையும் செய்து கொடுக்கின்ற ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்க போகிறாங்க. ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரும் 2011 தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போனாங்க. அந்த சுற்றுப்பயணத்தை தொகுத்து வகுத்தளித்தவர், வழிபோட்டு கொடுத்தவர் செங்கோட்டையன். ஆனால் 2011 பார்த்தீங்கன்னா சிறப்பாக அதிமுக வெற்றி பெற்றது. ஸோ அந்த அனுபவமானது இன்னும் செங்கோட்டையன்கிட்ட இருக்குது. அதனால் இவரை தவேகாவில் இணைப்பது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி பார்த்தீங்கன்னா காய் நகர்த்தி நம்முடைய செங்கோட்டையனுக்கு கட்சியில் உயர் பதவியை கொடுத்து விஜயுடனே நெருக்கமாக இருக்க வச்சு சுற்றுப்பயண விவரங்களை ஏற்பாடு செய்வதற்காக அவரை நியமிக்கிறாங்களாம். அதனால புசி ஆனந்தனுடைய முக்கியத்துவம் அவுட் ஆயிடுமா. அதனால புசி ஆனந்த் அவருடைய ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் வேண்டாம் என்று இப்போதே போர்க்கொடி உயர்த்துகின்றார்கள். இரண்டாவது, விஜயனுடைய பெரும்பான்மையான வாக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் கும்பங்களுடைய
வாக்கு கிடையாது, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா செங்கோட்டையன் வாக்கு RSS மற்றும் சங் பரிவார் கும்பலனுடைய வாக்கு. ஆனா விஜய்க்கு பிரதானமாக வாக்கு விழும்னா சிறுபான்மையர் வாக்கு தான். ஸோ இப்போ செங்கோட்டையன் அங்கே சேர்ப்பதனால சிறுபான்மையர்களை பொறுத்த வரைக்கும் சந்தேகப்படுகின்றார்களா? அதனால இப்போ விஜய்க்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையா நீ வர்றது எனக்கு நல்லது செய்யறதுக்கா இல்லை என் கட்சிக்குள்ள புதிய குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கா? புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டு காலமாக விஜய அரசியல் ரீதியாக கட்டமைச்சுக்கிட்டு வந்தார். இப்போ விஜய் விட்டுட்டு புஷி ஆனந்த் அவர்கள் விலகி நிற்பாரா? செங்கோட்டையன் அவர்கள் அந்த இடத்தை ஈடு செய்வாரா? ஆதுவார்ஜினா தான் பார்த்தீங்கன்னா திமுகவே வெற்றி பெற செய்தேன் நான் அப்படின்னு மாத்தட்டி கொண்டு இருக்கின்றார். தேர்தல் வியூகம் வகுப்பதுல நான் தான் கில்லாடிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியாக நான் ஆலோசனை வழங்குறதுல மிகப்பெரிய கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா IAS பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு இப்போ விஜய்க்கு பொருளாதார ரீதியாக ஐடியா கொடுத்துருக்காரு. ஸோ விஜயுடன் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் மதம் மாறினவங்க புஷி ஆனந்த் தவிர்த்து. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க RSS பின்புலம் கொண்டவர், பாஜக ஆதரவாளர், அமித்ஷாவுடைய கையாளுன்னு சொல்கிறாங்க. விஜயா கூட இணைந்தார்னா அது நல்லா இருக்குமா? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக 50 ஆண்டு காலம் உழைச்சிட்டாராம். ஆனால் செங்கோட்டையன் ஒன்று புரிந்து கொள்ளாத விஷயம் தெரியுமா? கட்சியில் நீ உழைத்திருப்பதற்கான எல்லா ஊதியத்தையும் அதிமுக கொடுத்தது. கட்சியில் சீனியராக இருக்கிறவங்க நல்லது எது கெட்டது எது, கட்சியை எப்படி அரவணைத்து போகணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சிந்திக்கணும். ஆனால் செங்கோட்டையனுடைய மூளையில் போய் நம்ம டிடிவி தினகரன் உக்காந்துக்கிட்டார். அதுதான் செங்கோட்டையனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது. எப்போ பார்த்தாலும் டிடிவி தினகரன் சொல்லிக்கிட்டே இருப்பார், நாங்கள் முதல் முறையாக செங்கோட்டையனை தான் முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுத்தோம். ஆனால் செங்கோட்டையன் வேண்டாம் என்று மறுத்து விட்டதனால நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அடுத்ததாக தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா அம்மாவுக்கு அடுத்து 3வது இடத்துல இருந்தது எடப்பாடி பழனிசாமி தான். சீனியராகவே செங்கோட்டையன் இருந்தாலும் கட்சிக்குள்ள நல்ல செல்வாக்கு பெற்றவராக எடப்பாடி பழனிசாமி இருந்ததாலும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தோம். ஆனால் எங்களுடைய முதல் தேர்வு செங்கோட்டையன் தான். ஏன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அவருக்கு எல்லாமும் தெரியும். அம்மா கூட எப்படி இருந்தா தெரியுமா, அம்மாவுக்கு எப்படி பழைய திட்டமெல்லாம் போட்டு கொடுத்தா தெரியுமா, அம்மா எப்படி செங்கோட்டையனை புகழ்ந்துருக்காங்க தெரியுமா, திருச்சியுடைய மாநாட்டில் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை பற்றி டிடிவி தினகரன் அவர்கள் ஏகத்துக்கு புகழ, அப்போ நாம தான் அதிமுக சீனியரா, நமக்கு தான் எல்லாம் தெரியுமா, அப்ப அதிமுக இருக்கவனுக்கு எவனுக்குமே எதுவுமே தெரியாதா அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துல போயிட்டாரு. தான் பெரிய ஆள் என்று சொல்லிட்டு அவன் மூளையில பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் திணிச்சிட்டாரு. நம்மளை யார் கை வைப்பாங்க, நாம தான் சீனியர் ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு 4 பேரை கூட்டின்னு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாரு. எடப்பாடி பழனிசாமியும் ஏப்பா கட்சி விட்டு நீக்கி இருக்கிறோம்பா, கட்சி விட்டு நீக்கி இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணுங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா சேர்க்க வேண்டும் என்றால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் இப்போ என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு தலைமைக்கு கட்டுப்பட்டு கடிதமெல்லாம் எழுதி கொடுக்கணும். அதை பரிசீலித்து சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா என்பதெல்லாம் செயற்குழு பொதுக்குழு வச்சு தான்பா அவங்கள கட்சியை சேர்ப்பது பற்றி தீர்மானிக்கணும். அதனால் முதல்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க சொல்லு அப்படின்னாரு. ஆனால் யாரெல்லாம் கட்சி விட்டு செயற்குழு பொதுக்குழு மூலமாக தூக்கினாங்களோ அவங்க யாருமே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பதே கிடையாது. எல்லாருமே கட்சி விட்டு நீக்கினா நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்படி அதிமுகவை எதிர்த்து அதிமுக சின்னத்தை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போவாங்க. அவங்களுக்காக செங்கோட்டையன் அவர்கள் பரிந்து பேச வருவார். அப்படி பரிந்து பேசினாலும் ஏதோ கட்சிக்காக சீனியர் சொல்கிறாரு என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அனுசரணையாக போனார். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு பாஜக பின்புலமாக இருக்கிறது, திமுக அதை விட நிதி ஆதாரத்தை கொடுக்குது, 2 பேரும் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்க நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாருன்னு சொல்லிவிட்டு தன்னிச்சையாக எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் தர்ற மாதிரி என்னடா பண்ண முடியும் என்று கேள்வி கேட்குற மாதிரி கட்சி கட்டுப்பாடு எல்லாம் மீறி வெளியே போய் பேட்டி அளித்தார். அப்படி பேட்டி அளிக்கின்ற பொழுது அப்புறம் செங்கோட்டையனை கட்சியில் வச்சிருந்தா செங்கோட்டையனால் எவ்வளோ லாபமோ அவர் கட்சிக்குள்ளே இருந்து சலசலப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார்னா அதை விட அதிகமாக நஷ்டம். அதனால் நீ யாராவனாலும் இரு, எத்தனை ஆண்டு வேண்டுமானாலும் கட்சிக்காக உழை, ஆனால் கட்சியினுடைய கொள்கை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் கட்சியில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் தலைமை விசுவாசம் இல்லாமல் நான் தான் பெரிய ஆள் என்று பெரியண்ணத்தனத்துடன் நீ ஒரு தனித்து அரசியல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கலாம், உன்னை நான் அனுமதிச்சேன்னா ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி தலை தூக்கிடுவான், அப்புறம் கட்சி ஒற்றுமையாக இருக்காது. அதனால் நிர்வாக ரீதியாக உன் மீது நடவடிக்கை எடுப்பது சரிதான் என்று சொல்லிவிட்டு செங்கோட்டையனை கட்சி விட்டு தூக்கினாங்க. கட்சிக்கு எதிராக பேசுறது, கட்சி தலைமைக்கு எதிராக பேசுறது, கட்சியினுடைய கட்டுப்பாடை மீறுறது, செயற்குழு பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை எந்த விதமான நிபந்தனையின்றி கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு ஜால்ரா போட்டுட்டு இருந்தா கட்சியில் குழப்பம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய சீனியரே பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருந்தா அவர் வச்சிருப்பாங்களா? அதனால தான் தூக்கடிச்சாங்க. இன்னைக்கு வெளியில் போய் புலம்புறாரு.
கட்சிக்காக இவர் உழைத்ததை விட இவருக்கு கட்சி ஏகப்பட்டவை செஞ்சிருக்கிறது. இவர் கட்சிக்காக இதெல்லாம் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பட்டியலிட்டோம். அப்புறம் கட்சி இவருக்கு என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பட்டியலிடுவாங்க. சும்மான அனுதாப ஆலையை ஏற்படுத்த வேண்டும். கட்சிக்காக இவ்வளவு உழைச்சிருக்கேன், என்னை கண்டுக்கல, அதனால நான் தவேக்காக போறேன் அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்காக ரீல் விடுறாரு, அனுதாபத்தை ஏற்படுத்துகிறாரு, அழுகுறாரு. இதெல்லாம் வேலைக்காகாம அரசியல் களத்துல இப்படியெல்லாம் அனுதாபத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஜெயலலிதா ஒரு தலைமைக்கு வந்திருக்க முடியுமா? இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த தலைமையாக வந்திருக்க முடியுமா? இல்லை கலைஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கழகத்தை கைப்பற்றி குடும்ப சொத்தா மாற்றிருக்க முடியுமா? அதனால செங்கோட்டையன் போன்றவர்கள் கட்சிக்குள்ள 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. ஆனால் கட்சி கொள்கையும் கட்டுப்பாடு மிக முக்கியம். அதை எடப்பாடி பழனிசாமி சரியா செஞ்சிருக்காரு என்பது என்னுடைய எண்ணம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தவேக்காக்குள்ள போறதுனால பெரிய குழப்பம். அந்த குழப்பத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் அப்செட் ஆகி நிற்கிறாரு. செங்கோட்டையன் போறதுனால வளமா பலமா இல்ல கேடான்னு தெரியல. எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.